மதுரை முருக பக்தர் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில இருந்து ஒரு பேசக்கூடிய ஒரு நபர் யாருன்னு சொன்னா அந்த வாஞ்சிநாதன் அட்வொகேட். இவர் தான் இந்த மதுரை முருக பக்தர் மாநாடு நடந்தா மதுரையில் பெரிய கலவரம் வரும், மாநாட்டுக்கு அனுமதிக்க கூடாதுன்னு நீதிமன்றத்துக்கு போனவர், பல்வேறு வழக்குகளை தொடுத்தவர், அங்கே பொய்யான செய்தியை பரப்பினவர். மதுரையில் கலவரம் உண்டாகும், மதுரையில் மாநாட்டுக்கு அனுமதிக்க கூடாது. அதை தாண்டி மாநாடு நடந்தது, நீதிமன்றம் வழிகாட்டுச்சு, மிக சிறப்பான முறையில் மாநாடு நடந்துச்சு, எந்த பிரச்சனை இல்லை. அப்போ இவருடைய உள்நோக்கம் பாருங்க, எந்த அளவுக்கு பொய் பேசியிருக்காருன்னு. அதே போல இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தில் இந்த வாஞ்சிநாதன் வழக்கு தொடுத்து அங்கே தர்காவுக்கு ஆபத்து, மேலே தீபத்தூண் இல்லை, அது சர்வே கல், அப்படி ஒரு பெரிய விவாதத்தை எடுத்து வச்சு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நீதிபதி விமர்சித்தார். காரணம் என்னன்னு கேட்டால், இவர் ஒரு நக்சல் பின்னணி கொண்டவர், நக்சல் பயங்கரவாதி. இவர் இந்த வாஞ்சிநாதன் அட்வொகேட்டு வழக்கறிஞர், மதுரையை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நக்சல் அமைப்பு. கேட்டால் முற்போக்கு எழுத்தாளர், அந்த எழுத்தாளர், அந்த எழுத்தாளர்னு ஆளுகின்ற அரசாங்கம் இவருக்கு சாதகமாக இருக்கு. போன அதிமுக ஆட்சியில் மக்களை தூண்டி விட்டு அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் பண்ணார். அப்போ மறைமுகமாக திமுக அவருக்கு பெரிய உதவி பண்ணிச்சு. அதே போல் இப்போ திமுக மறைமுகமாக அவருக்கு ஆதரவு கொடுக்குது. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால பொய்யே பேசிக்கிட்டு நீதிமன்றத்தை விமர்சிச்சுக்கிட்டு ஒரு வழக்கறிஞரை கூட்டிக்கிட்டு அங்கே எந்த முஸ்லீமும் பதற்றம் அடையலை. திருப்பரங்குன்ற விஷயத்தில் எந்த முஸ்லீம் இவர்கிட்ட போய் வழக்கு நடத்தி கொடுங்கன்னு கேட்கல. இவராக வழக்கு முன் போட்டு இவராக தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டு தன்னை பேரை மையப்படுத்தி இவருக்கு பேர் கிடைக்கணும்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் இப்போ குறை சொல்றாரு. இவர் சொல்லக்கூடிய பொய் பாருங்க. அதே மதுரையில் ஒரு இடத்துல ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் நடக்குது. அந்த பயிற்சி முகாமில் துப்பாக்கி சுடு பயிற்சி நடத்துறாங்கன்னு பொய்யை சொல்றாரு. ஒரு பொய்யை சொல்லி மக்களை பதற்றமடைய வைக்காரு. மதுரை மாநாட்டில் மக்களை பதற்றமடைய வச்சாரு. திருப்பரங்குன்றம் அந்த தீப விஷயத்தில் மக்களை பதற்றமடைய வச்சாரு. இப்போ அங்கே வழக்கு அந்த ஆர்எஸ்எஸோட பண்பு பயிற்சி முகாம் நடக்கு. அந்த பயிற்சி முகாமில் அங்கே ஆயுதம் ஏந்தி பயிற்சி எடுக்கிறாங்க, துப்பாக்கி வச்சு பயிற்சி எடுக்கிறாங்க, சத்தம் கேட்குது. இது நியாயமா? என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, இவங்க துப்பாக்கி பயிற்சி எடுத்து எங்களை கொல்ல போறாங்கன்னு இவரே அறிவிச்சுக்கிறார். வடிவேல் மாதிரி இவராக முன்ன இவராக ஏதாவது சொல்லி நாடகம் மாறுது. இப்போ அவர் சொல்றாரு, எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா ராமசீனிவாசன், வன்னியராஜன், அண்ணாமலை எல்லாரோட பேரையும் சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் இருக்கு, பின்னணி இருக்கு. நீ உதவாக்கரன்னு தெரியும் மக்களுக்கு. நீ ஒரு உதவாக்கர, நீ ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய இணையத்தில் போடுவேன், எனக்கு நிதி கொடுங்க, நிதி பத்தலை, வழக்கு நடத்துக்கு நிதி இல்லைன்னு அதுக்கப்புறம் பணத்தை வாங்குவேன். அன்னைக்கு ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக நீ யார்கிட்ட பணம் வாங்கின, என்னென்ன பேர்ட்டு பணம் வாங்கி அந்த கேஸ் அந்த ஸ்டெர்லைட் இதெல்லாம் போராடினேன். இப்போ திருப்பரங்குன்றத்து யாரும் அவனுக்கு பணம் தரான், இப்போ மதுரை மாநாட்டுக்கு யாரெல்லாம் அவனுக்கு பணம் கொடுத்தான், எல்லாம் தெரியும். எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் பேச போறீங்க? திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரைக்கும் நீங்கள் பேசுவீங்க, பிறகு எதை போய் என்ன பண்ணுவீங்க? ஒரு வழக்கறிஞர் படிச்சிருக்க பொய்யை சொல்றவங்க கூட மனசு கொஞ்சமாவது கூச்சமாகல. துப்பாக்கி சூடு நடக்குதுன்னு சொன்னா அங்கே உளவுத்துறை இருக்கு, மற்ற போலீஸ் இருக்கு, தமிழ்நாட்டுடைய உங்க அப்பா ஸ்டாலின் ஆட்சி பண்றாரு, விட்டுருவாங்களா? இப்ப இவர் மேல என்ன வழக்கு போடணும்? அரசாங்கமே நீதிமன்றமே தானா முன் இவர் மேல வழக்கு போடணும். 353 செக்ஷன் படி, 354 செக்ஷன் படி மக்களை பதட்டமாக்குறாரு, பொய் செய்தியை பரப்பி மக்களை பதட்டமாக்குறாரு சொல்லி இவர் மேல வழக்கு போட்டு சிறைப்படுத்தினவர். இவருடைய நீதிமன்றத்தினுடைய அந்த வாதாடக்கூடிய பார் கவுன்சில் அந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும். எவ்வளவு பொய் பேசுறது! யாரும் இவரை எதிர்த்து கேள்வி கேட்கல. நீ ஒரு சேக்கடன்னு தெரியும், அது மேல கல்லு போட்டா சேக்கடை மேல தெரியும், எனக்கு தெரியும். அதனால தெரிஞ்சுதான் எல்லா அமைப்பையும் யாருமே உனக்கு கவுண்டர் கொடுக்காம இருக்காங்க. நீ என்ன பண்ற? பொதுத்தளத்துல இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்க. அதனால இந்த அரசாங்கம் இவர் மேல வழக்கு போடணும். இவர் பொய்யை மதுரை மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்து விரோத, ஆர்எஸ்எஸ் விரோத, பாஜக விரோத, முருக பக்தருக்கு விரோதமா இருக்கக்கூடிய இந்த நக்சல் பயங்கரவாதி, நக்சல் பின்னணி கொண்ட வாஞ்சிநாதன் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.